ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு ரீஃபண்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் கவனிக்கவே இல்லை. ஸோ அவங்க பிஸியாக இருக்கிறதுனால ரீஃபண்ட் ஆப்ஷன் வந்து எப்போ வந்து எனபிள் பண்ணாங்க, அது எப்போ வந்து ஃபினிஷ் ஆச்சு அப்படின்ட்டு அது அப்டேஷன் தெரியாமலே நிறைய பேர் வந்து அதை கவனிக்கலை. ஸோ உங்களுக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஐடி வந்து நான் வந்து ரீஃபண்ட் வந்து நான் கொடுக்கணும். ஸோ அந்த 20 பாயிண்ட்ஸை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். இதான் ரீசன். இதனால தான் நான் வந்து என்னோடய ஐடியை ஓப்பன் பண்ணியே பார்க்கல. எனக்கு அப்டேஷன் என்னென்னே தெரியாமலே போயிட்டு அப்படின்னு சொல்கிறவங்க, உங்களுடைய இமெயில் ஐடி, ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி எதுவோ அதுலேருந்து நீங்கள் வந்து மெயில் பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி எனக்கு ஐடி ரீஃபண்ட் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க ப்ராசஸ் வந்து பண்ணாங்க. அதை மிஸ் பண்ணவங்க இதை வந்து யூஸ் பண்ணிக்கிடலாம். அதில் ரீஃபண்ட் கொடுத்தவங்க வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு அமௌண்ட் வந்து வரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அந்த ரீஃபண்ட் வந்து இப்போ வந்து நீங்கள் கொடுக்கல அப்படின்னா இமெயில் மூலமாக நீங்கள் கொடுக்கலாம். அது எப்படி கொடுக்கலாம் பார்க்கலாம். இப்போ உங்களுடைய ஜிமெயிலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஜிமெயிலை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். இதில் கம்போஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, கம்போஸ் இந்த பென்சில் மார்க்கு, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஜிமெயில் வந்து அனுப்புகிறத ப்ராசஸ் வந்து நான் சொல்கிறேன். இப்போ ஃப்ரம்மில் வந்து உங்களுடைய இமெயில் வந்து இருக்கும். நிறைய பேர் வந்து என்னுடைய ரிஜிஸ்டர் இமெயில் என்னன்ட்டு தெரியல, நான் மிஸ் பண்ணிட்டேன், இது ஆக்டிவாக இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க, நீங்கள் ஃப்ரம்மில் வந்து உங்களுடைய ஜிமெயில் ஐடியை வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஜிமெயில் ஐடியிலேருந்து நீங்கள் அனுப்ப போகிறீங்களா? ஓகே, அப்போது நீங்கள் ஃப்ரம்மில் உங்களோட ஐடியை கொடுத்துருங்க. அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் எந்த இமெயில் ஐடி, ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த இமெயில் ஐடி தான் நீங்கள் வந்து அதிலேருந்து நீங்கள் மெசேஜ் பண்ணணும், எங்களுக்கு இமெயில் சென்ட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதிலேருந்து இமெயில் சென்ட் பண்ணால் உடனடி ரெஸ்பான்ஸு நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு இமெயில் ஐடி மிஸ் ஆயிடுச்சு, எனக்கு மறந்துட்டு நான் யூஸ் பண்ணலை அப்படின்னா இந்த வந்து யூஸ் பண்ணுங்கள். ரீசனையும் சொல்லுங்கள். சம்டைம்ஸ் அவங்க வந்து உங்களுக்கு அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு ரீஃபண்ட் வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் மோஸ்ட்லி 99% பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் இமெயில் ஐடியிலேருந்து நீங்கள் மெயில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய சிச்சுவேஷன் இப்படி இருக்குது, நான் மிஸ் பண்ணிவிட்டேன், என்னுடைய ஐடி வந்து ஆக்டிவாக, இமெயில் ஐடி வந்து ஆக்டிவாக இல்லை அப்படின்னு சொல்கிற பீப்புள்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணுங்கள். மேபி ரீஃபண்ட் வந்து கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ ஃப்ரம்மில் வந்து உங்களுடைய ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி வந்து போட்டுக்கோங்க. டூவில் வந்து யாருக்கு இப்போ அனுப்ப போகிறோம் அப்படின்னா sbotvm@gmail.com, அதை வந்து இதில் கொடுத்துக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன். அது எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் sbotvm@gmail.comனு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ sbotvm@gmail.com வந்து நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் டச் பண்ணிக்கிறதே. டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு உள்ளே போகும். SBO அட்மின் டீம் அப்படின்ட்டு என்னோடய இமெயில் ஐடி இருக்குது. சப்ஜெக்டில் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா? என்ன டைப் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து இதில் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அதில் எல்லா டீட்டெயிலும் வந்து கொடுத்துருங்க. ஓகேவா? இந்த சப்ஜெக்டில் வந்து உங்களுக்கு என்ன ரீசனுக்காக நீங்கள் வந்து இமெயில் அனுப்புகிறீங்க அப்படின்ட்டு அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. சப்ஜெக்டில் இதை கொடுத்துட்டு நேம் வந்து உங்களுடைய நேம் வந்து கொடுத்துக்கோங்க. ஸ்டாஃப் ஐடி கொடுத்துக்கோங்க. அடுத்து ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர், உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி வந்து நீங்கள் ஐடி போடும்போது என்ன இமெயில் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ அந்த இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் கொடுத்துக்கோங்க. ரீசன் வந்து என்ன அப்படின்ட்டு நீங்கள் தான் டைப் பண்ணணும். நிறைய பேர் வந்து நான் வந்து ஆக்டிவாக இல்லை, என்னால் கவனிக்க முடியாமல் போச்சு, நோட்டீஸ் போட ஃபாலோ பண்ண முடியலை, அதனால் ரீஃபண்ட் வந்து எப்போ வந்து நான் வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு தெரியாமலே போயிடுச்சு, இப்போ தான் எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் வந்து என்னுடைய ரீஃபண்ட் அமௌண்ட்டை வந்து எனக்கு என்னுடைய அக்கௌண்ட்டில் வந்து சென்ட் பண்ணிடுங்க அப்படின்ட்டு சொல்லிவிட்டு உங்களுடைய ரீசனை வந்து கரெக்டாக வேல்யூபிள் ரீசனாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய இமெயில் வந்து மிஸ் ஆயிடுச்சுனாலும் நீங்கள் வந்து இதுதான் என்னுடைய இமெயில் ஐடி, ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி, நான் வந்து மிஸ் பண்ணிவிட்டேன், இப்போ எனக்கு இன்ஆக்டிவாக இருக்குது, ஸோ நான் வந்து இதுவும் என் ஐடி தான், நான் இதிலேருந்து நான் சென்ட் பண்ணுறேன், ஆனால் ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி இதுதான் அப்படின்ட்டு எல்லா ரீசனையும் நீங்கள் சொல்லிவிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இமெயில் வந்து சென்ட் ஆகிரும். அதே மாதிரி அவங்க SBO அட்மின் சைட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து கொடுக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி 20 பாயிண்ட்ஸ் வந்து யாரெல்லாம் சூஸ் பண்ணி ரீஃபண்ட் வந்து கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த ப்ரொசீஜரை. நெக்ஸ்ட்டு நீங்கள் இமெயில் மூலமாக சென்ட் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு செகண்டாக வந்து ப்ரொசீஜர்
ப்ரொசீஜரை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் வந்து நீங்கள் வெயிட் பண்ணால் தான் உங்களோட ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து கிடைக்கும். இது வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பண்ணிடுங்க, ஓகேவா? அதிகபட்சமாக நீங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர், ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துடணும். ரிஜிஸ்டர் இமெயில் ஐடியிலேருந்து இமெயில் அனுப்புறது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இப்படி தான் இமெயில் வந்து அனுப்பணும். ஸோ ரீஃபண்ட் வந்து ரிக்வெஸ்ட் வந்து கொடுக்காதவங்க, ரீஃபண்ட் வந்து இப்போ நான் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மற்றவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் வந்து ரீஃபண்ட் வந்து கொடுக்காதவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மைக்ரோ டாஸ்க் மெம்பர்ஸ் எல்லாருமே ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. காலையிலேருந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு எரர் வந்து காட்டுது. அதில் கீவேர்ட்ஸு, டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே ஒன்றா கரெக்டாக வந்து போடணும். அவங்க வந்து ஒரு இமேஜ் கொடுப்பாங்க. அதை தான் நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை நம்ம சோஷியல் மீடியா ஆப்பில் வந்து போஸ்ட் போடணும். போஸ்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு லிங்க் எடுப்போம் பார்த்தீங்களா? போஸ்ட் போட்டு முடிச்சுட்டு காப்பி லிங்க்குன்னு இருக்கும். அந்த லிங்க்கை தான் நம்ம உள்ளே வந்து கொடுக்கணும். அந்த மாதிரி தான் பண்ணணும். நான் காலையிலேருந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏதாச்சும் ஒரு எரர் வந்துக்கிட்டே இருக்குது. கீவேர்ட்ஸ்லாம் கரெக்டாக போட்டாச்சு. டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே கரெக்டாக போட்டு சப்மிட் பண்ணலாம் அப்படின்ட்டு சப்மிட் ஆப்ஷனை யூஸ் பண்ணால் அது வந்து சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. ஏதாச்சும் எரரும் காமிக்க மாட்டுக்கு. நம்ம இது சிஎஸ்ஆர் ஆஃப் டோக்கன் மிஸ்மேட்ச் அப்படின்னா ரொம்ப நேரம் நம்ம வந்து லாகின் பண்ணி அதிலே ஒர்க் பண்ணதுனால அந்த மாதிரி இருக்குது. நான் லாக் அவுட் பண்ணிவிட்டு அகெயின் ட்ரை பண்ணாலும் அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து எரர் காட்டுது. டிஸ்கிரிப்ஷன் இல்லைன்னா கீவேர்ட்ஸில் மிஸ்டேக் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு எரர் காமிக்கும். எல்லாமே கரெக்டாக போட்டு சப்மிட் பண்ணாலும் சப்மிட் ஆகவே மாட்டுக்கு. அகெயின் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குது. நானும் 10 மினிட்ஸ் ஒரு தடவை சப்மிட் பண்ணலாம் அப்படின்னாலும் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் வருது. கரெக்டாக நம்ம கொடுத்தாலுமே சப்மிட் ஆக மாட்டுக்கு. சிஸ்டம் எரரா என்ன அதுன்ட்டு தெரியலை. சார் ஒன்றும் அனௌன்ஸ்மெண்ட் அது ரிலேட்டடாக கொடுக்கல. கமாண்டர்கிட்ட நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 7 days டைம் இருக்குது. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே. இன்னும் டைம் இருக்குது. நம்ம வீக்லி 1 டாஸ்க் பண்ணுறதுனால பொறுமையாக பண்ணலாம். அமௌண்ட்டு வந்து டிடக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக எதுவுமே பண்ண முடியாது. ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம், ஓகேவா? இன்னும் நம்மளுக்கு டைம் இருக்குது. இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லேட்டராக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள்.